அதாவது எனது வீட்டில் மிகவும் சண்டை சச்சரவு இருந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் எனது பொண்டாட்டியுடன் சண்டையானது மிகவும் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எதனால் சண்டை வருகிறது என்று எனக்கும் தெரியவில்லை, அவருக்கும் தெரியவில்லை. ஆனால் எப்படியாவது தினமும் சண்டையானது வந்து விடுகிறது. எனது குழந்தைகளுடனும் சண்டையானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது போன்றவாறு மகாபெரிவாவிடம் ஒரு பக்தர் கூறியிருக்கிறார். அதற்கு மகாபெரிவா அவர்கள் கூறியது என்னவென்றால், அதாவது உனது பொண்டாட்டி, அதாவது பெண்களை அவரது உச்சந்தலையில் இந்த ஒரு பொருளை தடவி வர சொன்னால் போதும், வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்பது போல் மகாபெரிவா கூறியிருக்கிறார். இதை பெண்கள் மட்டும்தான் உச்சந்தலையில் தேய்க்க வேண்டுமா என்று கேட்டால், ஆண்களும் இந்த பொருளை நெற்றியில் தேய்க்கலாம். இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். சிலருக்கு அதாவது இந்த பெயர் சொல்லக்கூடாத, இதை பெயர் சொல்லக்கூடாத பொருள் என்று அழைப்பார்கள். அதாவது வசம்பு. இந்த வசம்பை கடையில் வாங்க வேண்டும். கடைக்காரரிடம் இந்த வசம்பை வாங்கும்போது அவர் எவ்வளவு சொன்னாலும், அதாவது 2 துண்டு வசம்பானது 20 ரூபாய் என்று கூறினாலும் சரி, 200 ரூபாய் என்று கூறினாலும் சரி, அந்த வசம்பை நீங்கள் அவரிடம் அதை கடைக்காரரிடம் ரேட்டு பேசி அதை குறைத்து வாங்காமல், எவ்வளவு கூறினாலும் சரி வசம்பை அந்த ரேட்டு பேசி குறைக்காமல் வாங்க வேண்டும். வசம்பை வாங்கிட்டு வந்த பிறகு வீட்டில், அதாவது சாயந்தர நேரத்தில் விளக்கேற்றும் போது, அதாவது பத்தி, சூடம், சாம்பிராணி புகை அதற்கு அருகில் இந்த வசம்பை வைத்து அந்த மூன்று சுவாசங்களினால் வசம்பானது மிகவும் வீட்டிற்கு நல்லது சேர்க்கும். இது மட்டுமல்லாமல் விளக்கேற்றி, அதாவது காமாட்சி விளக்கோ அல்லது உங்களால் முடிந்தால் மண் விளக்கை வாங்கி கொள்ளுங்கள். முடியாத பட்சத்திற்கு உங்கள் வீட்டில் உள்ள காமாட்சி விளக்கை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காமாட்சி விளக்கில் நெய்யை ஊற்றி அதில் இந்த வசம்பு இருக்கல்லவா, வசம்பை அந்த ஜோதியில் இட்டு வசம்பும் அதிலிருந்து தீயானதை பிடிக்கும். தீ பிடித்து வசம்பும் லேசாக எரிய ஆரம்பிக்கும். அவர் எரிய ஆரம்பித்தவுடன் அந்த காமாட்சி விளக்கில் உள்ள நெய்யை எடுத்து வசம்பின் மேல் விட வேண்டும். அதாவது நீங்கள் காமாட்சியின் விளக்கின் மேல் காட்டிய போதே அது அந்த வசமானது கருப்பு நிறத்தில் இருந்திருக்கும். இது மட்டுமல்லாமல் இந்த நெய்யை வசம்பின் மேல் தேய்ப்பதால் வசம்பானது பச என்று இருக்கும். இந்த வசம்பை இவ்வாறு செய்து இதனை பெண்கள் உச்சந்தலையில் தேய்த்தும் ஆண்கள் நெற்றியில் தேய்த்தும் வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்கி உங்களது வீட்டில் பிரச்சனைகள் எதுவும், சண்டை சச்சரவுகள் எதுவும் வராமல் இருக்கும். வசம்பானது பணத்தை ஈர்க்கும் ஒரு பொருளாகும். எனவே வசம்பை இவ்வாறு நீங்கள் செய்து வந்தால் உங்கள் வீட்டில் சுப காரியமானது நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வாறு மகாபெரிவா அவர்கள் பக்தரிடம் கூறியவுடன் அந்த பக்தர் மிகவும் சந்தோஷப்பட்டு, நான் இதை செய்து இதனுடைய பலன் என்னவென்று கூறுகிறேன் உங்களிடம் என்று கூறி அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று சென்று விட்டார். இவ்வாறு நீங்களும் உங்களது வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இவ்வாறு செய்து பாருங்கள், உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். இந்த வசம்பின் நற்குணம் பற்றி நீங்கள் அனைவரும் இனிமேல் புரிந்து கொள்வீர்கள். இது மட்டுமல்லாமல் வசம்பை, அதாவது பெயர் சொல்லக்கூடாத பொருள் என்று அழைப்பார்கள். இந்த பெயர் சொல்லக்கூடாத பொருளை நீங்கள் இன்றே வாங்கி இவ்வாறு செய்து வாருங்கள். உங்களது பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்லுங்கள். உங்களுக்கு இதை போன்ற மகாபெரிவா செய்திகள் உங்களுக்கு சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் இதை செய்யாமல் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை அனுப்பி உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். இந்த வசம்பின் நற்குணம் பற்றி நீங்கள் அனைவரும் இனிமேல் புரிந்து கொள்வீர்கள். இது மட்டுமல்லாமல் வசம்பை, அதாவது பெயர் சொல்லக்கூடாத பொருள் என்று அழைப்பார்கள். இந்த பெயர் சொல்லக்கூடாத பொருளை நீங்கள் இன்றே வாங்கி இவ்வாறு செய்து வாருங்கள். உங்களது பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்லுங்கள். உங்களுக்கு இதை போன்ற மகாபெரிவா செய்திகள் உங்களுக்கு சேர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் இதை செய்யாமல் உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை அனுப்பி உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள்.